ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து சிஎஸ்கே ஃபேனுன்னு சொல்லி நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சிஎஸ்கே மேட்ச்சே வந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் லாஸ்ட் மேட்ச். பட் எனக்கு வந்து பேச டைம் இல்லாதனால நான் வீடியோஸ் போட முடியல. பட் இந்த மேட்ச்சை பார்த்ததுனால வீடியோ போடாமல் இருக்க முடியல. ஸோ நைட் டைம் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இமீடியட்டாக இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி ப்ரோட ஒரு அழகான அப்டேட்டையுமே பார்க்கலாம். அவருமே வந்து சூரியவன்ஷிக்காக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. வைபவ் சூரியவன்ஷி இன்னைக்கு மேட்ச்ல வாட் அண்ட் நாக்ங்க. ஸோ 35 பால்ல வந்து பார்த்தீங்கன்னா 101 ரன்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 14. வேற லெவல் பேட்டிங்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி ப்ரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் அண்டர் 19லேயே இன்னும் 5 வருஷம் ஆடலாம்டா, நீ ஐபிஎல்ல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க. உண்மையிலே 14 வயசு தாங்க ஆகுது. ஸோ 14 இயர்ஸ் 32 days. இப்போ ரீசெண்டாக March 27 பர்த்டேயுமே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ 14 வயசு 32 நாள் தான் ஆயிருக்கு. இந்த மனுஷன் என்ன அவ்வளோ பெரிய வேறு லெவல் பவுலர்லாம் வந்து பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. முகமது சிராஜ், அதுவும் ஜிடியோட பவுலர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிடி தான் டாப் ஆஃப் த போர்ட்லேயுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக விளையாண்டு 200+ ரன்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். மேக்ஸிமம் ஃபுல் மேட்ச் பார்ப்பேன் அப்படின்னா சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் நான் ஃபுல்லாக பார்ப்பேன். மற்ற பட்சம் ஹைலைட்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப டஃப்பாக போகுது, ஸோ ரொம்ப சூப்பராக ஒரு மேட்ச் போகுது அப்படின்னா பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் சூரியவன்ஷியோட லாஸ்ட் மேட்ச் நான் பார்க்கல. பட் சூப்பராக வந்து ஆடினார் அந்த இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் வந்து அப்டேட்ஸ் கேட்டேன். ஸோ அதனால் இந்த தடவை வந்து அவரோட மேட்ச் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உட்காந்து பார்த்தேன். அப்போ தான் நான் அப்படியே அசந்து பார்த்தேங்க. என்ன ஒரு மேட்சுங்க, எந்த பால் எடுத்தாலும் 4, 6 யார் பவுல் பண்ணால் என்னங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கும்போதுமே கொஷின்ஸ்லாம் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினார். 11 6s 7 4s. ஃபர்ஸ்ட் குறைந்த பாலில் 50 எடுத்த பர்சனும் இவர் தாங்க. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 14ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ 17 பால் 15 ரன்ஸ் எடுத்தார். அதை தொடர்ந்து 35 balls 100 டோட்டலாக 101 ரனில் வந்து அவுட் ஆகிட்டார். பட் ஆனால் வேறு லெவல் பிளேடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இருந்தாலும் இன்னும் சீக்கிரமாகவே கூட மேட்ச் வந்து ஓவர் ஆயிருக்கும். ஸோ அப்படி வந்து விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வந்து இருந்திருந்தார். 29 balls 70 ரன் வந்து எடுத்திருந்தாருங்க. ஸோ 35 balls 100. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 6-4-6-4-4-6 அப்படின்னு சொல்லி அந்த ஓவர் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடித்து 100 வந்து தாண்டினார் ஒரே ஓவரில். 70-100 வந்து இப்படி தான் அவரோட மேட்ச் வந்து ஸ்கோர் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 70-100 மூவ் ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள் எந்த லெவலில் ப்ளே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நமக்கே ஒரு மாதிரி மொமெண்ட், ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்கமிங் இந்தியன் பிளேயர் இவர். இந்த வேர்ல்டு கப்புக்கு இப்போயே மனுஷன் தயாராகிட்டார் போல். பால் வடிஞ்ச மூஞ்சிங்க. அதாவது அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருந்தாங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அதுலேயுமே பதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் மட்டும் தான் அவர் கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய பவுலர்லாம் நீங்கள் எப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் அவங்க என்ன சொன்னாருன்னு அது குட்டி பையன் ஆக்சுவலாக ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, நமக்கு வந்து அவ்வளோவா புரியலை. ஸோ நான் பாலை மட்டும்தான் பார்த்தேன், வேறு எதையுமே நான் பார்க்கல. பால் வந்து நான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ சுபமாக வந்து பேசியிருப்பாரு. ஈவன் ஜிடி பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடும்போதுமே வந்து அப்படியே அவ்வளோ ஷாக்காக தான் பார்த்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து விஷயஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவுட் ஆகி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த கிரவுண்ட்லேயே வாட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜிடி ஃபேன்ஸுமே வந்து ரசிச்சு தான் பார்த்துருப்பாங்க. பிகாஸ் அப்படி வந்து விளையாடினாருங்க அவரோட மேட்ச். வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபினிஷிங் சைடில். பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபினிஷிங் வரைக்கும் போகணும், ஸ்டார்டிங்லேயே வந்து சூப்பராக போய் நாங்கள் கடைசி வரைக்கும் போகாமலே நாங்கள் மேட்சை முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் மேட்ச் வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் 200+ ரன் ஸ்கோர் பண்ணி ஒரே இன்னிங்கில் 11 6 7 4 என்ன தரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதாவது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 100 வந்து இவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 35ல் 50 பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷனில் இருக்கார். 17 பாலில் 50 ரன் வந்து எடுத்திருந்தார். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து வியந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ஹைலைட்ஸில் எதை கட் பண்ணுவாங்க, எதை தூக்குவாங்கன்னு கண்டிப்பாக எடிட்டர் லெவலுக்கு புலம்புவாங்க. அந்த லெவலுக்கு வந்து ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸுங்க செகண்ட் இன்னிங்ஸு. ஆக்சுவலாக நம்ம எந்த டீம் ஃபேனாக இருந்தாலும் அந்த ஒரு மேட்ச்சை, அந்த ஒரு இன்னிங்ஸை பார்க்கும்போது நம்ம மறந்துடுவோம். நம்மளை மறந்து அந்த மேட்ச்சை ரசிப்போம். அப்படி தான் வந்து நானுமே ரசித்தேன். அந்த பையனோட அந்த ஒரு மேட்ச், அந்த ஒரு ஹிட்டிங்கை பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி தான் நான் ரசித்து பார்த்தேன். ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரி ரசித்து பார்த்தீங்க, நீங்கள் எந்த டீமோட சப்போர்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் நான் சிஎஸ்கே பற்றி நிறைய வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் முடிஞ்சால் அதேமாதிரி அப்கமிங்கில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.